தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, திருஇருதை ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நன்னாளிலே தூய அசிசி பிரான்சிஸாருடைய திருவிழாவை நாம் சிறப்பிக்கிறோம். இறைவனுடைய இதயத்திற்கு உகந்த ஒரு மகனாக முற்றிலுமாக இவ்வுலக செல்வங்களெல்லாம் துறந்துவிட்டு இறைவனுடைய பற்றுதான், இறைவனுடைய அருள்தான் முக்கியம் என்று சொல்லி இந்த இறைவனை மிகப்பெரிய ஒரு செல்வமாக கருதி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர், ஆண்டுடைய இதயத்தில் இடம்பெற்றவர். எனவே இந்த அசிசியாரை போல நாமும் பற்றற்ற ஒரு வாழ்க்கையினை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ்ந்திட இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. பூவுலகில் நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேசுரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய் விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயனவென்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, திருஇருதை ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இன்றைய நாளில் நாம் சிந்திப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசனமாக இருப்பது, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன்,
புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்று சொல்லி. ஆம் அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படியான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் கடவுள்தாமே முன்வந்து எசேக்கியேல் வழியாக சொல்ல வைக்கிறார் என்றால், இந்த மக்கள் படைத்த, மீட்டு கொண்டு வந்த, பாதுகாத்த, பராமரித்த அந்த கடவுளை மறந்துவிட்டு வேற்று தெய்வங்களை நாடி சென்றதனாலும், அருவருக்கத்தக்க காரியங்களை எல்லாம் செய்த ஒரு காரணத்தினாலும் மீண்டுமாக சிதறடிக்கப்பட்டு ஒரு வகையில் இரண்டாவது அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். இந்த இருதய ஆண்டவரும் சோர்ந்து போன, அவநம்பிக்கைப்பட்டு போன, காயப்பட்டு போன, நோய்வாய்ப்பட்டு போன, நொந்து போய் வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அதே வார்த்தைகளை சொல்லி, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை தொடர்ந்து அவர் எத்தனையோ விளக்கங்களை சொல்லுகிறார். நம்பிக்கையூட்டும் விளக்கங்களை எசேக்கியேல் வழியாக ஆண்டவரே சொல்லி சொன்ன வார்த்தைகள். உங்களுக்குள் இருக்கின்ற கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு, அதாவது தீமைகளும் அருவருப்பான காரியங்களும் செய்யக்கூடிய அந்த கல்லான இதயத்தை, தீமை நிறைந்த இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை உங்களுக்குள் பொருத்துவேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து விளக்கம் அளிக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை தொடர்ந்து அவர் சொல்வது, இனி நீங்கள் என் மக்கள் வேற்று தெய்வங்களை நாடி செல்ல மாட்டீர்கள். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். பேரன்புமிக்க தந்தையே இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனித தூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவைகள் மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய எங்களை உம்முடைய தூய ஆவியானவர் நிறைத்து ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இந்த மாதம் முழுவதும் செய்யவிருக்கின்ற காரியங்களை ஒப்புக் கொடுப்போம். புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் ஆண்டவரே எனக்குள் மலரச் செய்யும். புதியதை உருவாக்கக்கூடிய கடவுள் நீர். ஒன்றுமில்லாமலேயே இந்த உலகத்தை படைத்த வல்லவர் நீர். ஆண்டவரே, புதிய வாழ்வினை எனக்குள் மலரச் செய்யும். என்னுடைய எளிய நம்பிக்கையை ஏறெடுத்து பாரும். என்னை ஆஸ்வதியும் தகப்பனே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பான். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். என் இதயம் உன்னாலயமே, என்னில் குடிகொள்ளவா ஓ தேவா, என்னில் உயிரூட்டவா. என் இதயம் உன்னாலயமே, என்னில் குடிகொள்ளவா ஓ தேவா, என்னில் உயிரூட்டவா. இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். எல்லா அழுக்கிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்து